அபரிவிதமான விஞ்ஞான வளர்ச்சி இல்லையா, அது அவர்களுடைய கவனத்தை கவரும். ஆகா, எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். உலகத்தையே ஒரு கிராமமாக ஆக்கிவிட்டான். தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்ன, போக்குவரத்து சாதனங்கள் என்ன, எல்லாவற்றையும் இவன் கண்டுபிடித்திருக்கிறானே. நான் சொல்லியதை சரியாக சொல்லியிருக்கிறான். ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் கொண்டு வந்த குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆய்ந்து பார், ஆய்ந்து பார், சிந்தித்து பார், சிந்தித்து பார் என்று. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானம் பூமி படைக்கப்பட்ட விதத்திலும் இரவு பகல் மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் இருக்கின்றன. ஆக இதெல்லாம் ஆராய்ந்து பார், ஆராய்ந்து பார். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத். இந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டாமா? இந்த பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது, இந்த மலைகள் எவ்வாறு நாட்டப்பட்டுள்ளன என்பதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று திருக்குர்ஆன் அடிக்கடி கேட்கிறது. ஆக படைப்புகளை பற்றி சிந்தித்து பார்க்கும்படியாக திருமறை கட்டளை எடுக்கிறது.